ஆமா, இன்னைக்கு என்ன சேலஞ்ச்? நிறைய திங்ஸ் வச்சிருக்கீங்க. என்னென்ன திங்ஸ் இருக்கு அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஷார்ப்னர் இருக்கு, எரேசர் இருக்கு, நெயில் பாலிஷ், ஸ்லே இது இருக்கு, வந்து டேப் இருக்குது, ஸ்டிக் இருக்கு, மேட்ச் பாக்ஸ், பென், பென்சில், ஓகே பென்சில், Eraser. நெயில் பாலிஷ், எல்லாமே டபுள் டபுளா இருக்கு. Sharpener, எல்லாமே பேங்கிள்ஸ் double-ஆ கூட இருக்கு. ஆனா இந்த மீச மட்டும் ஏன் ஒண்ணு வச்சிருக்கீங்க? மறந்துட்டீங்களா? எனக்கு ஒண்ணுதான் இருக்கும். ஏன் யார் வந்து தோக்குறீங்களோ அவங்களுக்கு ஜெயிக்கிறாங்க ஓட்டி விடுவாங்க. ஐயோ இப்படி ஒரு challenge ஐயோ, வச்சிருக்கீங்க. இப்படி சொல்லிருந்தீங்கன்னா நீங்க நான் கடையே லீவ் போட்டிருப்பேனே, இந்த சேலஞ்சுக்கு வந்திருக்க கடைக்கு கூட மாட்டேனே. கேம் லீவ் பண்ணிருக்கீங்க. ஐயா, சோ, நான் Okay, ready-ஆ இருக்கீங்களா? தப்பக்கூடாது. என்ன Okay. கேம் அப்படின்னா ம். நான் ஒரு பொருள் சொல்லுவேன். அந்த பதில But கரெக்டா அந்த பொருள் இருக்கணும். நீங்க எடுக்க கூடாது. மாத்தி எடுக்கணும். Okay. மாத்தி எடுத்துட்டு சொல்லணும் வேற. இப்ப நான் லிப்ஸ்டிக் அப்படிமே லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லணும் நீங்க. ஆனா மாத்தி எடுக்கணும். ஓகேவா? Okay, okay. அதான் கேம். ரெடியா இருக்கீங்களா? பக்கிங்கிறது வேற. 1 2 3 மேட்ச் பாக்ஸ், Match box, பென்சில், பென்சில், பென், பென், லிப்ஸ்டிக், லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ், நெயில் பாலிஷ், ஷார்ப்னர், ஷார்ப்னர், sharpener, ஐயோ ஒண்ணு sharpener, பென்சில், பென்சில், pencil, பென், pen, பேங்கிள். bangle, நான் எடுக்கவே இல்லையே, எடுத்துறேன். பேங்கிள். வெயிட் பண்ணுங்க. எடுக்காட்டின்னு மலைக்கு உங்களுக்கு ஒரு வார்னிங். இது மாதிரி 2 வார்னிங் தான். ஓகேவா? மிஸ் கை பண்ண கூடாது. தடுமாறிடுச்சு. ஆ, ஓகே அது ஓகே, மாதிரி யோசிக்க கூடாது. சரி சரி, பரவாயில்ல, ஒரு சான்ஸ் தாங்கப்பா. 2 வார்னிங் இருக்கு. ஓகேவா? ஒரு வார்னிங் முடிஞ்சு போச்சு. ஆ. திரும்ப எடுத்தாம அப்படி பட்டானா அவங்க அவுட் அர்த்தம். சரி, ஓகே ஓகே, நான் கொஞ்சம் பதட்டத்துல இருக்கேன், அதான் வேற ஒண்ணு. ஓகே ஓகேவா? சரி, ஓகே, கண்டினியூ. பேங்கிள், பேங்கிள், பென்சில், பென்சில், எரேசர், eraser, லிப்ஸ்டிக். lipstick. ஐயோ எதுக்கு ஏத்த வரீங்க? ஐயோ 2 வார்னிங் போயிருச்சு. அடுத்து இது மாதிரி மிஸ் பண்ணா அச்சச்சோ, எனக்கு அவுட் ஆஃப் தி கேம். ஐயோ எனக்கு பயமா இருக்குதே. Out ஆயிரு. எனக்கு மீச வரக்கூடாது நான் நினைச்சிட்டே விளையாடுறேன்னா அதான் 2 warning பயத்துல இருக்கேன். அதாவது அந்த பொருள் எடுக்க போயிட்டு அது கீழே விழுது. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. எங்க அம்மா இங்க எடுக்காம இங்க வந்து சரி எடுத்தாங்க. சரி, ஏன் இதுலயே வச்சு. சரி, ஓகே ஓகே. அதாவது 2 வார்னிங் மிஸ் ஆயிருச்சு. அதனால ம். அடுத்து திரும்ப ஆகுது. இப்போ 3rd ரவுண்ட். ஓகேவா? ஓகே. ரெடி? நெயில் பாலிஷ், nail polish, லிப்ஸ்டிக், lipstick, பென்சில், pencil, பென். என்னாச்சு? 2 பேருமே சேர்ந்தா பண்ணி எடுத்துட்டீங்க. அதனால ஒரு மீசையில பாதிய வெட்டி பாதி பாதி ஓட்டிக்கணுமா? பெரியப்பா. என்ன பண்ண முடியும்? 2 ஐயோ பேரும் பண்ணி எடுத்துட்டீங்க. வேற வழி இல்ல. பெரியப்பா, நான் பென்சில் வந்து பென் வந்துருச்சு. நானா எடுத்தாச்சு. பண்றது? அதனால என்னால இருந்தாலும் முடியல, பிரிச்சு பிரிச்சு கழுத்து ரோசி தண்ணி சின்ன பொண்ணுனால அது வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க பனிஷ்மென்ட் தரணும். அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பனிஷ்மென்ட் ஃபர்ஸ்ட் உனக்கு, அடுத்து 2 பேருக்கு பனிஷ்மென்ட். ஐயோ, அதுக்கு நான் தான் first ஆ? இருங்க வரேன். அம்மாவுக்கு வந்து 2 வார்னிங் முடிஞ்சிருச்சா, 3வது தடவை எடுக்கறாங்க. எனக்கு 2 வார்னிங் இருக்கு. நான் ஒரு வார்னிங் தானே யூஸ் பண்ணேன். எடுத்துட்டீங்க நீங்க. 2 சான்ஸ் சேர்த்துவே வா. பொருளை 2 மிஸ் பேரும் பண்ணல. சேர்த்தா. வெயிட் பண்ணுங்க. நீங்க பெண்ணுனீங்களா? அப்ப நாங்க டக்குன்னு எடுத்து இதை விட்டுட்டு இப்படிதான் எடுத்தேன். என்ன இது கையில எடுத்துட்டல? அது ராங் தான். அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஓகே. நீ வந்து ஒரு பாயிண்ட் கூட இருக்கல. ரோஷினி punishment மூஞ்சில கொடுக்கணும்ல? எப்படி இன்னொரு இருக்கு? தடவை எடுக்கலாம். punishment இன்னொரு தடவை எடுக்கலாம். இன்னொரு தடவை எடுக்கணும். பனிஷ்மென்ட் கொடு. ஏய், ஃபர்ஸ்ட் ரோஷினிக்கு தான் போ. ஆஹா. நான் எடுப்பேன். நீ தான் இந்த 2 வார்னிங் வாங்கிட்டு வந்திருக்க. ஓகேவா? ரெடியா இருங்க. ஐயோ, கஷ்டமெல்லாம் வந்துடக்கூடாது. டக்குன்னு வைடி. ஏதோ வேற எடுக்க வாங்குற. முடியாது. ஐயோ, நான் நினைச்சேன். பிரிக்க முடியாது. Start பண்றியா? எனக்கு டேட் பண்ணணும்னு ஆசை இல்லதான். ஆனா வரமாட்டேங்குது. பிடிச்சு கொடு. எனக்கு வைக்கிறதுக்கு நானே பிரிச்சு தரணுமா? இது எங்க போய் சொல்றது? அதான் அப்போ நான் பிரிச்சு தரேன்ல. பெண் எடுத்தவன் அதுதான். பண்ணலாம் நானு. என்ன கொடுமை ஏன் பாரு இதெல்லாம் இது. இன்னொரு தடவை எடுக்க கூடாதா? என்ன கொடுமை டார்லிங் இது. இவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க பச. அது ஒட்டினா எடுக்க கூடாது மாதிரி. அச்சோ. வெயிட். வந்து விட்டது. நான் தானே கழிச்சேன். நான் தான் ஒட்டுவேன். நான் ரோசி தான் ஒட்டும். நான் ஒட்டு. நீங்க ஒட்டு. கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வா அப்படியே. ஒட்டிட்ட பிறகு ஃப்ரண்ட்டா பார்த்தா வரட்டும். எப்படி இருக்கு? இங்க காட்டுங்க. வரக்கூடாது நினைச்சிட்டு வரல. காட்டணும், ஃபுல்லா காட்டணும். ஆ. இங்க காட்டுங்க. காட்டணும். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. பெர்ஃபார்மன்ஸ். கண்ணை திறக்கணும். ஐயோ, எனக்கு மீச வேணாம். வானம் பொழிகிறது. அழுவுறாங்க எங்க அம்மா அழுவுறாங்க. பாப்பா, ஒரு பாட்டு பாடு. என்ன பாட்டு பாடலாம்?
சரி விடு. மீசக்கார நண்பா. எனக்கு ஓகே, நான் அவுட்டுன்னு ஒத்துக்கிறேன். இப்போ நான் உனக்கு ஓட்டுறேன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, ரோஷினிக்கு இப்போ ஒட்ட வேண்டும் மீசை. ஓ ரொம்ப ஸ்ட்ராங். எனக்கு இந்த மாடல் வேணாம். இதுல மாடல் வேற தோத்தது, மாடல் வேறையாம்மா, கேட்டுக்கோங்க. ரோஷினி காமி குட்டி பாரு, டைம் ஆகுதுடி. ரோஷினிக்கு என்ன அவசரம்னா நான் சொல்ல மாட்டேனா. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. காமெடி அழகா இருக்கு செல்லம், அழகா இருக்கு தங்கம். பாரதியார் இருக்கு. அழகா இருக்கு. மீச வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகுடம். சரி அங்க காமி. அச்சமில்லை சொல்லுமா. ஏன் பெரிய பண்ணீங்க? பேக்கடி அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை. அதே அச்சமில்லை 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 அச்சம் என்பதில்லையே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சிவானம் கீழிருந்து பொழிகின்ற போதிலும். ஏன் எங்க அம்மாக்கெல்லாம் அவ்வளவு பெருசு தரல, எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி பண்றீங்க? ஓகேப்பா, நாங்க 2 பேரும் தோத்து போயிட்டோம். சேர்ந்தாப்ல கட்டிட்டு செல்லக்குடி குடிங்க. இப்படி வரும் நான் எதிர்பார்க்க. ஐயோ மீச பறந்து போச்சு ரோஷினி. எடுத்துக்கலாம். ஓடி ஓடி விளையாட